உடைந்தது அதிமுக, ஷாக் பின்னணி. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னரே அதிமுகவில் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லாம போயிருச்சு. உட்கட்சி பூசலின் உச்சகட்டமாக அதிமுகவுக்குள்ளேயே இரண்டு அணிகள் இப்போது மீண்டும் உருவாகி இருக்கு. சட்டப்பேரவை அதிமுக குழு தலைவர் யார் என்பதில் பொதுச் செயலாளர் பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இடையே கடும் போட்டி நிலவுறதால இரு அணிகளாக பிரிந்து கிடக்குது அதிமுக. குழு தலைவர் பதவி கோரி இரு தரப்பினருமே தற்காலிக சட்டப்பேரவை தலைவரை தனித்தனியே சந்திச்சு கடிதம் கொடுத்திருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக 108 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. ஆட்சி அமைக்க 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML, VCKவின் தலா 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இதைத் தொடர்ந்து சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 10ஆம் தேதி பதவியேற்பு விழாவும் நடந்தது. முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவையில 13ஆம் தேதிக்குள்ள, அதாவது நாளைக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இதுல காங்கிரஸ் தவிர்த்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருக்க மற்ற அனைத்து கட்சிகளுமே திமுக கூட்டணியில தொடர்வதாகவே அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல அவர்களோட ஆதரவோட ஆட்சியை தொடர்றது சிக்கல் ஏற்படுத்தும்னு முதல்வர் விஜய் நம்புவதாகவும், அதற்காக அதிமுகவுக்கு 6 அமைச்சர்கள் பதவி தர திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு அதிமுக எம்எல்ஏக்கள் CV சண்முகம், SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஆர்வமா இருப்பதாகவும், ஆனா தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க பொதுச் செயலாளர் பழனிசாமி விரும்பல, அது கட்சி வளர்ச்சியை பாதிக்கும்னு அவர் கருதுறாரு. அதனால பழனிசாமி தலைமையிலும் CV சண்முகம் தலைமையிலும் அதிமுக எம்எல்ஏக்கள் இரு அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பின்னணியில இரு பிரிவினரும் தனித்தனியே பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கவனம் ஈர்த்து வராங்க. இதுல CV சண்முகம் தரப்பு தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சு அமைச்சர் பதவிகளை பெறுவது, சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பிலும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சு வெற்றி பெற செய்யறது ஆகிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கு. ஆனா பழனிசாமியோட ஒப்புதலே இல்லாம CV சண்முகம் தரப்பு தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதா இருந்தா குறைஞ்சபட்சம் 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும். அப்பதான் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. இல்லாவிட்டால் கட்சி மாறி ஆதரவு அளிக்கும் அனைத்து எம்எல்ஏக்களின் பதவியும் பறிபோயிடுன்ற சூழல் இருக்கு. இதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் பங்கேற்க பழனிசாமி தலைமையில ஒரு குழுவாகவும், SP வேலுமணி தலைமையில மற்றொரு குழுவாகவும் பிரிஞ்சு அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வந்தாங்க. இரு அணியினரும் பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துக்க கூட இல்லை. பேரவை அலுவல் முடிஞ்சு வெளியேற வரைக்கும் நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்துட்டாங்க. அதன் பின்னர் பழனிசாமி தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KC கருப்பண்ணன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தற்காலிக சட்டப்பேரவை தலைவரை சந்திச்சு சட்டப்பேரவை அதிமுக குழு தலைவராக பழனிசாமியையும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் நியமிக்குமாறு கடிதம் அளிச்சாங்க. இதை தொடர்ந்தே SP வேலுமணி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், C விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், R காமராஜ், பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அதிமுகவில் தங்களுக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு, அதனால பேரவை அதிமுக குழு தலைவராக SP வேலுமணியையும் கொறடாவாக C விஜயபாஸ்கரையும் நியமிக்குமாறு கடிதம் அளிச்சாங்க. இந்த நிலையில தான் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல தடால் அடியாக சில தகவல்களை பகிர்ந்தாரு CV சண்முகம். தேர்தலுக்கு பிந்தைய கலந்தாலோசனையின் போது EPS சில முன்மொழிவுகளை எங்கள் முன்னாடி வச்சாரு. இந்த இயக்கம் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த 53 ஆண்டு காலமாக அக்கட்சியை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இந்த சூழல்ல எங்கள் முன்னாடி வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னா, எந்த திமுகவை நாங்க எதிர்த்து வந்தோமோ அந்த திமுக ஆதரவோடு தன்னை முதல்வராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு நாம ஒப்புக்கொள்ள வேண்டும்னு சொன்னாரு. இதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் சம்மதிக்கல. நாங்க அனைவருமே பேரதிர்ச்சிக்கு உள்ளானோம். அப்படி திமுகவுடன் இணைஞ்சா அதிமுக இல்லாமலே போய்விடும்னு சொன்னோம். ஆனா அதை அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதை நாங்க முழுமையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்க யாரையும் குறை சொல்லல. தேர்தலுக்கு முன்பு இருந்த எந்த கூட்டணியிலும் இனி அதிமுக இருக்காது. இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புதிய கூட்டணி அமைக்கப்பட வேண்டும்னு
பெரும்பான்மை உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த தீர்மானத்தின்படிதான் தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலான்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுச்சு. சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியையும் கொறடாவாக C விஜயபாஸ்கரையும் தேர்வு செஞ்சிருக்கிறோம்னு அதிரடியாக கூறினார். CV சண்முகத்தோட இந்த பேட்டியால அதிமுக இரண்டாக உடைந்தது உறுதியாயிருக்கு. இது பழனிசாமிக்கு ஷாக் ட்ரீட்மெண்டாகவே பார்க்கப்படுது. இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை கேட்கவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிற தாவேகா அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வர இவங்களோட ஆதரவை ஏற்றுக்குமான்ற கேள்வியும் எழுந்திருக்குது. அதே போல பாஜகவோட ஆதரவு வேலுமணிக்கா இல்ல பழனிசாமிக்கா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏற்கனவே பல பிளவுகளையும் முக்கிய தலைவர்களையும் இழந்து தொடர் தோல்விகளில் தத்தளிக்கிற அதிமுக தொண்டர்கள் இன்னொரு பிளவை தாங்கிக்குவாங்களான்றதும் சந்தேகம்தான். CV சண்முகத்தோட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி இருக்கிற அதிமுக தலைமை, திமுக அதிமுக கூட்டணின்ற ஊடக வதந்திகளை நீங்க உண்மைன்னு சொன்னா தாவேகாவிடம் அமைச்சர் பதவிக்காக நீங்கள் மண்டியிட்டு கிடக்கிறீர்கள்ன்ற ஊடகத்துல வர செய்திகளும் உண்மையா? சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுது. எடப்பாடியார் தான் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர். எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காக தான் தொண்டர்கள். இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கத்துக்கு இதுவரை என்ன பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் தான் முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்போதும் தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள்னு காத்திரமாகவே பதில் சொல்லி இருக்கிறாங்க. தமிழக அரசியல் களம் தாவேகா திமுகன்னு மாறும் நிலையில பிரதான கட்சியான அதிமுகவில் வெடிச்சிருக்க இந்த கழகம் அக்கட்சியினரை வேறு கட்சிகளை நோக்கி வேகமாக நகர்த்தும் என்பதை தலைவர்கள் உணர வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்த சூழல்ல அதிமுக MLA CV சண்முகத்தை முதல்வர் விஜய் சந்திச்சிருக்கிறாரு. சென்னை MRC நகரில் உள்ள CV சண்முகம் அலுவலகத்துக்கு வந்த முதல்வர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்றனர். சட்டப்பேரவையில புதன்கிழமை முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தனக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ள இந்த சூழல்ல அதிமுகவின் ஒரு தரப்பு அவரை ஆதரிச்சிருக்கிறது அவருக்கான பெரும்பான்மை எண்ணிக்கை அதிகரிப்பதை உறுதியாக்கி இருக்கிறது. அதே வேளையில EPS தனித்து விடப்பட்டதையும் உறுதியாக்கி இருக்கிறது.